வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். அடக்கம் என்ற தலைப்பில் புறநானூறில் கூறுவதை கேளுங்கள். ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர். புறநானூறு 192 6 7. சான்றோர்கள் உயர்ந்தவர்கள் நற்குணங்களால் பணிவு உடனும் ஐம்புலன்களையும் அடக்கி ஆளுகின்ற பெருமையுடையவர்கள். ஆன்றோருக்கு அடக்கம் என்பது இயல்பாக அமைந்த குணமாகும். இயல்பாகவே அவர்களுடைய குணம் இருக்கும். மலரும் காலம் வருமளவும் அரும்பாக குவிந்திருக்கும் மலர் அரும்புகளையுடைய கிளைகளின் தோற்றம் அறிவான் அமைந்த பெரியோர் தம் காரியத்தை முடித்தற்கு அக்காலம் வருமளவும் அடங்கி ஒடுங்கு நிலைக்கு ஒப்பாக காட்டுகிறது. அந்த மலர் அந்த கிளைகளில் தாங்கி இருக்கும்போது எப்படி அடக்கத்துடன் இருந்து அந்த காலம் வரும் வரை காத்திருந்து மலர்கிறதாம். அதுபோலதான் பெரியவர்களும் சான்றோர்களும் பொய்யே கூறாமல் மெய்மொழி கூறி நற்குணங்களால் எல்லோரையும் நல்வழியில் நடத்தும் சான்றோர்களை எப்பொழுதுமே நாம் மதிக்க வேண்டும். ஆன்று அவிழ்ந்து அடங்கிய கொள்கை சான்றோர். ஆன்றவர் அடக்கம் போல் அலர் செல்லா கிளையோடும் கலித்தொகை கூறுகிறது. ஒன்று மொழிந்து அடங்கிய கொள்கை 10 கூறுகிறது. கொள்கையில் விட்டு விலகாமல் இருப்பவர்கள்தான் சான்றோர்கள். அங்கும் இங்கும் கூறாமல் நடுநிலைமையுடன் இருப்பவர்கள்தான் சான்றோர்கள் என்பதற்கு இந்த வரிகளையெல்லாம் எடுத்துக்காட்டாக அமைகிறது. பொய்மொழி மெய்மொழி என்பது அவர்களிடம் இருக்காது. எப்பொழுதுமே மெய்மொழியே கூறுவார்கள். அவர்களுடைய வழியில் நாம் நடந்து மெய்யுடன் வாழ வேண்டும், உண்மையுடன் வாழ வேண்டும் என்பதற்கு இந்த பாடல் வரிகள் சான்றாக அமைகிறது. ஆன்று அவிழ்ந்து அடங்கிய கொள்கை சான்றோர் புறநானூறு கூறுகிறது. ஆன்றவர் அடக்கம் போல் அந்த மலர் மொட்டுகள் ஏற்ற காலம் வருவரை அரும்பாக இருந்து மலர்கிறது. அதுபோலதான் சான்றோர்களும் ஏற்ற வேளை வரும்போதுதான் தன்னுடைய வாயை திறந்து கூறுவார்கள். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின்.